எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அரபி எழுத்துக்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம 3வது எழுத்து படிக்க போறோம். 3வது எழுத்து என்ன அப்படின்னா தா. 3வது எழுத்து வந்து தா. அலிஃப் படிச்சிட்டோம், பா படிச்சிட்டோம், இப்ப தா படிக்க போறோம். அலிஃப் எப்படி இருக்கும்? ஒன் மாதிரி இருக்கும். பா வந்து நம்ம தமிழ்ல பா போடுற மாதிரியே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போடணும். கீழே ஒரு புள்ளி இருந்தா பா. ஆனா தாக்கு வந்து கீழே புள்ளி இருக்காது. மேல 2 புள்ளி வச்சா தா. பா போடுற மாதிரியே தான் போடணும். ஆனா பாக்கு கீழே ஒரு புள்ளி இருக்கும், தாக்கு மேல 2 புள்ளி இருக்கும். இது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா தா தா அப்படி படிக்கணும். அதாவது THA அந்த சவுண்ட்ல வரும். THA தா. தமிழ்ல நம்ம தா படிப்போம் இல்லையா? இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் படிப்போம். இங்க பாருங்க. இப்போ பா எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எழுத்து எழுதும் போது வலது பக்கத்துல இருந்து தான் எழுதணும். கீழே வந்து ஒரு டாட் இருந்துச்சுன்னா அது வந்து பா, மேல 2 டாட் இருந்துச்சுன்னா அது தா. பா மாதிரியே தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா பாக்கு கீழே ஒரு புள்ளி, தாக்கு மேல 2 புள்ளி. எப்படி படிக்கணும் அப்படின்னா தா. THA தா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தம்ருன். தம்ருன் அப்படின்னா பேரிச்சம்பளம் அப்படின்னு அர்த்தம். அரபில வந்து தம்ருன் அப்படின்னா பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது டேட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது. செகண்ட் ஒன் துஃபாஹ். துஃபாஹ் அப்படின்னா ஆப்பிள். துஃபாஹ் அப்படின்னா ஆப்பிள். ஆப்பிள் தமிழ்ல வந்து ஆப்பிள் பழம் சொல்லுவாங்க இல்லையா அது. தம்ருன் அப்படின்னா பேரிச்சம்பளம், துஃபாஹ் அப்படின்னா ஆப்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியா இருக்கா? தாக்கு என்ன? தம்ருன் துஃபாஹ். தா தம்ருன் துஃபாஹ். தாக்கு 2 புள்ளி இருக்கும். மேல 2 புள்ளி வச்சா அது தா. கீழே ஒரு புள்ளி மட்டும் இருந்துச்சு, மேல புள்ளி இல்லாம கீழே ஒரு புள்ளி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது பா. இப்ப ஈஸியா புரிஞ்சுதா? நல்லா